நம்முடைய கழிவுகளை வந்துட்டு வெளியேற்றாமல் இருக்கிறது தான் வந்துட்டு மண்ணில் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா தேய்ச்சி குளிக்காமல் வந்துட்டு லேசாக ஏதாவது தேய்ச்சிட்டு வந்துட்டே அந்த வியர்வை வழியாக வெளியேற்ற முடியாத உடம்புல உள்ள கழிவு தான் வந்து கட்டி. யோகம் பிளாகர்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டியில் இருக்கோம் ஆண்டனி சாரோட. அவர்கிட்ட நம்ம உடல் துர்நாற்றத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ நிறைய பேர் சோப் போட்டு குளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்தாலுமே அந்த உடம்புலேருந்து இந்த துர்நாற்றம் வருது. அது எதனாலங்க சார்? நம்ம குளிக்கிற முறை தப்பா இல்லை சோப்பு போடுறது தப்பு? நேர்களுக்காக மீண்டும் ஒரு நல்ல கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நாம் வந்துட்டு நம்முடைய கழிவுகளை வந்துட்டு வெளியேற்றாமல் இருக்கிறது தான் வந்துட்டு அந்த துர்நாற்றம் அடிக்கிறதுக்கு வந்து காரணமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்தைய காலங்களில் வந்து அவங்களுக்கு சோப்பே இருக்காது. மண்ணை தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, களிமண் தேய்ச்சி குளிப்பாங்க, புத்து மண் எடுத்து வந்து தேய்ச்சி வந்து குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நுரை வர்ற மாதிரி வந்து செடிகள்லாம் இருக்குது. இப்போ பூந்தி கொட்டை அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட இலைகளை எடுத்து வந்துட்டு பயன்படுத்துவாங்க. அதே போல் வந்து ஜெல்லு மாதிரி வரக்கூடிய இப்போ கற்றாழையாக இருக்கட்டும், வேறு இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியதான் வந்து தேய்ச்சி வந்து குளிச்சுட்டு வருவாங்க. அதுகளை வச்சு தான் வந்துட்டு சோப்புக்கு பதிலாக பயன்படுத்திட்டு வருவாங்க. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னாக்கும் சோப்புகள் வர ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா நிறைய அவங்களுக்கு சின்ன எழுத்துலேயே போட்டிருப்பாங்க. டாய்லெட் சோப்பு அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க நிறைய சோப்புகளில் பார்த்திங்க அப்படின்னாக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சோப்பு போட்டு குளிக்கிறது ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னாக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு சரியாக வந்து திரும்ப வந்து சோப்பு போட்டு முடிச்சிட்டிங்க, அதை நல்லா தேய்ச்சி குளிக்காமல் வந்துட்டு லேசாக ஏதாவது தேய்ச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தா வெள்ளையாக இருக்கும். அந்த இடங்களில் நீங்கள் கை கால் சில இடங்களில் வந்து எங்கெல்லாம் தேய்க்காமல் இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து வெள்ளையாக வந்து படிஞ்சிருக்கும். அப்போ வந்து அதில் ஒரு விதமான மாவுகள் வந்து இருக்கும். அந்த மாவு போய் என்ன செய்யும் அப்படின்னாக்க நம்முடைய தோள்களில் வந்து இருக்கக்கூடிய வியர்வை துவாரங்கள் இருக்கும். வியர்வை துவாரங்களை வந்து இது போய் அடைச்சிரும். அப்படி அடைச்சிரும் போது பார்த்தீங்க அப்படின்னாக்கும் அந்த கழிவுகள் வந்து வெளியேற்ற முடியாமல் வந்துட்டு வேர்வை வழியாக வெளியேற்றணும். அந்த வேர்வை வழியாக வெளியேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளே இருக்குது. அப்போ உள்ளே இருக்கும்போது அது வந்து எங்கெங்கே வந்துட்டு வேர்வை துவாரங்கள் வந்து சில இடங்களில் ஓப்பனாக இருக்கும், அந்த இடத்து வழியாக வந்து அந்த கழிவு வந்து நாள்பட்டு வெளியே வருது. அப்பயே வந்திருக்க வேண்டியது அந்த பகுதியில் வர முடியாதனால எந்த பக்கெட்டு வந்து வருதோ அந்த பக்கெட்டு வழியாக வந்துட்டு வருது. இந்த துர்நாற்றம் வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அதிகமாக வந்துட்டு இந்த நம்முடைய இந்த அக்குள் பகுதின்னு சொல்லுவாங்க, அது வந்து கம்முக்கட்டு அப்படின்னு சொல்லி கொலிக்கல் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த பகுதியை வந்து கையை தூக்குனாலே வந்து பயங்கரமாக வந்துட்டு பேட் ஸ்மெல் வரும். இப்போ இது வந்து நிறையா வந்து லேடிஸ்க்கும் வருது, ஜென்ட்ஸ்க்கும் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இறுக்கமான துணி போடுறதும் ஒரு விதத்தில் வந்துட்டு காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் இந்த டெய்லி வந்துட்டு இப்போ ஒரு நாளைக்கு 2 வேளை வந்துட்டு கழிவுகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ டாய்லெட் போகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை வந்து போகணுன்ட்டு இருக்குது. ஆனால் இதில் ஒரு வேளை போகிறதே வந்து பல பேர்த்துக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்துட்டு ஒரு சிலர் வந்து 2-3 தடவை போவாங்க. அப்போ வந்து கழிவுகளினுடைய தேக்கம் வந்துட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளினால் வந்துட்டு அது உடம்புல சேர்ந்து தொடர்ந்து நிலச்சிக்கிட்டு இருக்கிறனால அதனுடைய துர்நாற்றமும் வந்துட்டு அடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்ணுறது. இப்போ ஃப்ரீயாக வந்து யூரின் பாஸ் பண்ணிக்கிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ யூரின் பாஸ் பண்ணுறது கூட வந்து கஷ்டப்பட்டு போய் ஒரு சிலர் பாஸ் பண்ணுறாங்க. அப்போது அதே போல் வந்து தண்ணி வந்து போதிய அளவு குடிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு யாரும் வந்து வரையறை செய்ய முடியாது. அவங்கவுங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவங்க குடிக்கலாம். அதே போல் யூரின் வந்து பாஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு இந்த இடம் நல்லா இல்லை, அந்த இடம் நல்லா இல்லை, அங்கே நான் பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு குறிப்பாக வந்து இந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து தான் வந்து யூரின் பாஸ் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. டாய்லெட்டும் வந்துட்டு ஒரு வேளை இங்கே வீட்டில் போக முடியல அப்படின்னாக்கும் வெளியில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே பண்ணக்கூடிய இடம் வந்து சரியாக இல்லை, சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து திரும்ப வீட்டில் வந்து அடக்கி வச்சுக்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து போய்கிட்டு இருப்பாங்க. சிலருக்கு வீட்டுக்கு வந்து போகாது. அப்போ 1 நாள் 2 நாள் வந்துட்டு கழிவுகள் தேங்கி நிற்கும்போது அது வந்து உடம்புக்குள்ளே இருக்கிறனால அந்த துர்நாற்றம் வந்துட்டு அடிச்சிட்ருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து பல விதமாக வந்துட்டு
வந்துட்டுருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை வந்து குளிக்கணும் வழக்கமாகவே. காலையில் எந்திரிச்சோடனே ஒரு முறை குளிக்கணும், திரும்ப உறங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்துட்டு குளிக்கணும். இப்போ அந்த குளியல் முறையிலையும் வந்துட்டு சிலர் வந்துட்டு சரியாக வந்து கடைபிடிக்கிறது இல்லை. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேளை குளிப்பாங்க. சிலர் வந்து இப்போலாம் வந்து பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து சும்மா வந்துட்டு குளிக்காமே சிலர் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிவிட்டு போகக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் வந்துட்டு உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளினால் வந்துட்டு துர்நாற்றம் வந்து அடிக்கும். இப்போ இந்த துர்நாற்றம் அடிக்கிறது வந்துட்டு போக்கணும்னாக்கா அடிப்படையில் வந்துட்டு அவங்க வந்துட்டு குளிக்கிறத வந்து 2 வேளை வந்துட்டு சோப்பு இல்லாமல் குளித்தாலே சிறப்பாக இருக்கும். இல்லை சார், இப்போ நிறைய பேர் இப்போ சோப் போட்டு குளிச்சுமே இந்த துர்நாற்றம் வருது. ஆனால் இப்போ சோப் போடாமல் குளித்தா இன்னும் அதிகமாக தானே ஆகும். சோப்பு போடாமல் வந்துட்டு குளிக்கிறது வந்துட்டு முந்தைய காலங்களில் கடைபிடிச்ச ஒரு விஷயந்தான் வந்து. இப்போ புதுசாக வந்துட்டு இது வந்து இப்போ கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கும் இதெல்லாம் வந்து மாடர்ன் ட்ரெண்டு. இப்போ வந்து எதுவாக இருந்தாலும் வந்துட்டு அவங்க பயன்படுத்திட்டாங்க, நான் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் போயிட்டுருக்கு. இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து 2009 சோப் போட்டு குளிக்காமல் தான் இருந்துகிட்டு இருக்கேன். சோப்பு யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆமாம், சோப்பு பயன்படுத்தாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். பவுட்ரு பயன்படுத்தாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். வேறு எந்த ஒரு நம்ம வந்து நிறத்துக்காகவோ வேறு எதுக்காகவுமே வந்து ஸ்கின்னுக்காக எதையுமே பயன்படுத்தலை. சூப்பர். இப்போ நான் உங்களுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன், ஏதாவது ஸ்மெல் வருதா? இன்னைக்கு காலையில் கூட சும்மா தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். அப்போ வந்து தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து உடம்பை வந்து நல்லா தேய்ச்சி குளித்தாலே போதுமானது. அதே போல் வந்து இலவம் பஞ்சில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சு எடுத்ததுக்கப்புறம் உள்ளுக்கு வந்து ஒரு நார் இருக்கும். அந்த மாதிரி நார்களை வச்சு பயன்படுத்தினாங்க. தென்னை மட்டையில் உள்ள நார்களை வச்சு தேய்ச்சி வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மண்ணை தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போலாம் வந்து யார் வந்து சோப் போட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஆயுள் நீடிச்சிச்சு. மண்ணில் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் நீடிச்சு 80 வருஷம் 90 வருஷம் 120 வருஷம்லாம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த மனிதர்கள் நிறைய இருந்திருக்காங்க. அப்போ வந்து 100 தொட்ட நபர்கள் எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த காலங்கள்லாம் போய் இப்போ ஏன் வந்து நிறைய பெர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணி இருக்கும்போது ஏன் ஆயுள் குறையுது? கெமிக்கல். அப்படின்னாக்க நாம் புதுசாக வந்து மித்த உங்களுக்கு வந்து வலையொலிகள் மித்த வந்துட்டு மீடியாக்களுடைய தாக்கத்தினால வந்து பல பேர் வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க. அது நல்ல விதமான விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் புகுத்தும்போது அது நல்லதாக வந்து மக்களுக்கு இருக்கும். கெட்ட விஷயங்கள் மக்களுக்கு வந்து போய் சேரும்போது அது கெட்டதாக வந்து மக்களை வந்து மாற செய்யும். அதன் வழியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. இப்போ இந்த வேர்வை துர்நாற்றம் வந்துட்டு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ அதுக்கு வந்து நாம் வந்து வேப்பிலை இப்போ லேடிஸாக இருந்தாக்க வேப்பிலை, மஞ்சள் தூள், கல்லுப்பு, இதை வந்து இப்போ வந்து அக்குள் பகுதியில் வந்து எந்த ஏரியாவில் வந்து துர்நாற்றம் அடிக்குதோ அந்த பகுதிகளில் வந்து அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் வரைக்கும் விட்டுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குளிச்சாக்கும் அந்த துர்நாற்றம் வந்து போயிடும். இப்போ நான் சமீபத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கும் நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில் நம்ம வந்துட்டு ஒரு பெண் தான் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இருக்குது, இது வந்து வருஷ கணக்கில் இருக்குது, ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வந்து எனக்கு இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அப்படி சொல்லும்போது சரி நீங்கள் இந்த மாதிரி வந்து செய்யுங்க, உங்களுக்கு வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அவங்க வந்து ஒரு 20 நாள் கழித்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்து துர்நாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இது வந்து எளிமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுவே ஆண்கள் அப்படின்னாக்கும் மஞ்சள் போட முடியாது. இப்போ மஞ்சள் போட முடியாது அப்படின்னாக்கும் வெறும் வேப்பிலையும் கல்லுப்பையும் வந்து சேர்த்து அரைச்சி வந்துட்டு அவங்க வந்து பாடியில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1 hour வந்து விட்டுருந்துட்டு அதுக்கப்புறம் குளித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இது அதே போல் வந்து ஓரிரு வாரங்களில் வந்துட்டு மாற்றம் வந்து தெரிஞ்சிடும். அதே போல் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 2 வேளை வந்து குளிக்கிறத வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையை வச்சுக்கணும். அதிகமாக சோப்ஸ் வந்துட்டு இப்போ வந்து பாரம்பரிய சோப்புகள், இயற்கை சோப்புகள் நிறைய வந்துருச்சு, மூலிகை சோப்புகள் வந்துருச்சு. அப்போ அந்த மாதிரியான சோப்புகள் எங்கேயாவது பக்கத்தில் வந்து கிடச்சி அப்படின்னாக்கும் அந்த மாதிரி வந்து வாங்கி பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்திட்டு வரும்போது வந்துட்டு துர்நாற்றம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு வந்துட்டு நாம் வந்து ஒரு முழுமையான தீர்வு வந்து கண்ட முடியும். அதே போல் பேதிக்கு எடுத்துக்கிறத வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்காவது பேதிக்கு எடுத்து வயிற்றை வந்து சுத்தம் பண்ணிக்கணும். அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு துர்நாற்றம் அடிக்கிறதுனாக்கா அதுக்கு வந்து
நம்ம பாரம்பரிய மருத்துவர்கள் எங்கே இருந்தாலும் அங்கே போய் மருத்துவம் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளும் வந்து அதுக்காக வந்து மருத்துவத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ வந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுறது. வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவை வந்து பேதி எடுக்கிறது மூலிமா வந்துட்டு வெளியேற்றிடலாம். சிலருக்கு வந்து ரத்த நாளங்களில் வந்துட்டு கலந்துருக்கும். ஓகே. கலந்துருக்கும். அப்படி கலந்துருக்கும் போது அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு வந்துட்டு கட்டிகளாக அங்கங்கே தேங்கி நிற்கும் கழிவுகள். இப்போ நிறைய கொழுப்பு கட்டின்றாங்க, அதெல்லாம் கழிவு தான். உடம்புல உள்ள கழிவு தான் வந்து கட்டிகளாக மாறுது. ரத்த நாளங்களில் அடைப்புகளாக மாறுது. இப்படி வந்து மாறிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த மாதிரி விஷயங்களை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டு அப்படின்னாக்கும், இந்த மாதிரி பண்ணியும் கேட்கல அப்படின்னாக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணும்போது வந்துட்டு அவங்களுக்கு வந்து அது சரியாயிடும். அப்போ அதுக்காக வந்து வெளிப்புற மருத்துவம் வந்துட்டு ஒரு 2லேருந்து 5 நாட்கள் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓரிரு மாதங்கள் வந்து அதுக்கான மருத்துவத்தை எடுத்துக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகளை வந்து வெளியே வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். அது மூலிமா வந்து ஆரோக்கியமான வாழ்விற்கு வந்து நாம் வந்து வித்திட முடியும். சூப்பர். ஓகே சார், இப்போ குளிக்கிறதுக்கு கடலை மாவுலாம் பயன்படுத்தலாமா சார்? இப்போ கடலை மாவு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது வந்து தூயதாக கிடச்சி அப்படின்னாக்க வாங்கி வந்து பயன்படுத்தலாம். அதை விட வந்து இந்த பாசிப்பயிறு பயத்தம் மாவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து மாவுகளை வந்து எடுத்து வந்துட்டு பயன்படுத்திட்டு வரலாம். மாவு தானே சார், அதுவும் இந்த மாதிரி வெள்ளையாக வராதா சார்? இல்லை, அது வந்துட்டு போய் துவாரங்கள் அடைக்காது, அது மேலோட்டமாக இருக்கக்கூடியதானே. ஓகே. அது வந்துட்டு ஒன்றும் செய்யாது. அதுக்கு தான் உங்களுக்கு மூலிகையவே தேய்ச்சி குளிக்கலான்னு சொல்கிறோமே. மூலிகைகளை வந்து நீங்கள் தேய்ச்சி குளிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்னஸ் வந்து வந்துடும். ஓகே. அதோட வந்து வேப்பிலையை வந்து கிருமி நாசி நம்ம சொல்லியிருக்கோம் வழக்கமாகவே. இப்போ கொரோனா காலத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கும் எல்லோரும் வந்து வீட்டுக்கு வெளியில் கூட தண்ணி தெளிக்கிறதுக்கு வந்துட்டு மஞ்சள் எடுத்துக்கிட்டாங்க, உப்பு எடுத்துக்கிட்டாங்க, வேப்பிலை எடுத்துக்கிட்டாங்க. இந்த 3 தான் வந்துட்டு அதிகமாக எடுத்து வந்து வாசல் தெளிச்சுக்கிட்டாங்க, பாத்திரங்களை கழுவினாங்க, அடிக்கடி கை கழுவுறதுக்கு வந்து அந்த தண்ணியை வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. அப்போ வந்து மஞ்சள் கிருமிநாசி, வேப்பிலை கிருமிநாசி, கல்லுப்பு கிருமிநாசி, இந்த 3மே வந்து ஒரு கிருமிநாசியாக தான் இருக்குது. அது வந்து நம்மளை சுற்றி தெளித்தாலும் அதுவும் நல்லதாக இருக்கும். நமக்கு உள்ளே பயன்படுத்தினாலும் நம்முடைய உடம்புடைய வெளிப்பகுதியில் பயன்படுத்தினாலும் அது வந்துட்டு அதே வேலையை வந்து சிறப்பாக செய்யும். ஓகே. அது மாதிரி பண்ணோம் அப்படின்னாக்கா துர்நாற்றம் அடிக்கிறது நம்ம வந்து நம்மளை காத்துக்கொள்ள முடியும். ஓகே சார், இந்த உடம்பு துர்நாற்றம் அடிக்காமல் இருக்க என்னென்ன மாதிரியான வழிகள் இருக்குது, எதனால் வருதுன்னு ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. எனவே சார் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு இந்த உடல் துர்நாற்றம் பிரச்சனை இருந்துச்சுன்னா சார் சொன்ன விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை நின்றும். அதே மாதிரி சார் என்னென்ன விதிமுறைகள் சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அதேமாரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னால் கீழே நம்பர் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸாக எல்லாமே சார்கிட்ட பேசிக்கலாம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம யோகம் பிளாகர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.